உங்களுக்கும் இன்னையோட 8வது நாளா? சரி, நிதானமாக ஓட்டுங்க. இப்போ நீங்கள் ஓட்ட போகிற ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் டிராஃபிக்கான ஏரியா, அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிதானமாக செய்யுங்க. போகலாம். ஹேண்ட் பிரேக் ஃபைனலாக ஃபஸ்ட்டு. ஆமாம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கிளச்சை அழுத்தி கியரை போட்டுடணும். ஃபைனலாக போகலாம் அப்படின்னும் போது தான் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும். என்ன பண்ணுறீங்க? ஹேண்ட் பிரேக் ஆஃப்ல இருந்தது ஆஃப் பண்ணிட்டீங்க, மறுபடியும் போட்டிங்களே. பொறுமையாக எடுங்க. லாங் ஃபோக்கஸ். ரைட் போதும். அப்படி கொஞ்சம் லெஃப்ட் அடக்கிங்க. இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை படிப்படியாக கூட்டலாம். ஓகே, நெக்ஸ்ட். ரைட் அதிகமாக வேண்டாம், மாடு மிரளும். ஓகே, இப்போ போயிடு, தைரியமாக போங்க, ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட். கொஞ்சம் அவனுக்கு இப்போ கொஞ்சம் கம்மியான ஸ்பீடில் ஒரே ஸ்பீடாக போகிற மாதிரி போகும். யார் யார் என்ன சிக்னல் போட்டிருக்காங்க, நம்ம எந்த பக்கமாக போகலாம், கொஞ்சம் லெஃப்ட் வந்துடுங்க. போதும், ஸ்ட்ரெயிட். இந்த ஆட்டோ போகுது இல்லையா, அதுக்கு நேராக நம்ம வண்டியோட முகத்தை நேராக வச்சு. ஓகே, நெக்ஸ்ட். இந்த பள்ளம்லாம் அதுக்கு தான் அந்த லெஃப்ட் சொன்னதே. இந்த பள்ளம்லாம் உங்களுக்கு 2 வீலுக்கு நடுவில் போயிடும். அதை சென்டர் பண்ணி கொஞ்சம் ஒன்றும் இல்லை, அந்த லாங் ஃபோக்கஸில் பண்ணுங்க. ஒரு சின்ன ப்ரமோஷன் வீடியோ. இது என்னோட ஓன் ப்ரமோஷன். நாங்கள் வந்து டோர் கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டோர் வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து நாங்கள் வெளியே கொடுத்துட்டு இருக்கோம், ரீட்டைலில், ஹோல்சேலில் ரெண்டுமே. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து எனக்கு ஒரு டோர் வேணும், 2 டோர் வேணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அனுப்பிச்சி விடுறோம். அதாவது கொரியர் மூலயமா நாங்கள் அனுப்பிச்சி விடுறோம், பார்சல் சர்வீஸ் மூலயமா நாங்கள் அனுப்பிச்சி விடுறோம். அதனால் உங்களுக்கு யாருக்காவது டோர் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்பரும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லோ ப்ரைஸில் நாங்கள் இந்த டோர்லாம் சப்ளை பண்ணுறோம். பல்காக வேணும்னா கூட ஓகே, இல்லை ரொம்ப எங்களுக்கு பட்ஜெட்லேயே சின்ன ஒரு 2 ரூம் இருக்குது, நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கோம், ஒரே ஒரு டோர் தேவைப்படுதுன்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோருக்கான ஃபுல் டெமோ நான் போட்டிருக்கேன். அதேமாதிரி இதுக்குன்னு தனியாக ஒரு சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண போகிறேன். டோர் உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அதில் அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு, சேனலோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ. இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு பள்ளமே வராது. அது பிளான் பண்ணிக்கங்க, எங்கே எப்படி போகலான்னு. ஸ்லோ பண்ண எப்போவுமே ஃபேமிலியோட பைக்கில் போகிறாங்கன்னு வச்சுங்க, அவங்கக்கிட்ட கண்ட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க கிட்ட நம்ம அதிகமாக நெருங்கிறத அவாய்ட் பண்ணணும். லெஃப்ட்டை அப்படியே போங்க, அப்படியே கொஞ்ச நேரம் நேராகவே போங்க, இந்த லெஃப்ட்லேயே போங்க.
அப்போ உங்களுக்கு அந்த பள்ளம்லாம் எதுவுமே வீலில் வராது. நீங்கள் நிதானமாகவும் ஓட்டலாம். ஹாரன். ஓகே. ஓகே, இப்போ ஸ்லோ பண்ணுங்க. கிளச்சை நல்லா அழுத்திடுங்க. கீரை 3ஆவதுக்கு குறைச்சிருங்க. 3rd கியர் குறைச்சிட்டு வெறும் கிளச்சை எடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேகத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கும். லேசான வேகம் இப்போ கொடுங்க. கொடுத்து அந்த வேகத்திலேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸ்பீட் நமக்கு அதிகமாக வேண்டாம். ஹாரன் ஒரு முறை. ஓகே, கொஞ்சம் ரைட், ஸ்டடி. கிளச் மறுபடியும். கண்டிப்பாக பிரேக் தேவை. லைட்டாக யூஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ செகண்ட் கியர் மாற்றி கொஞ்சம் செகண்ட் குயிக். கிளச் மட்டும் எடுங்க. கண்ட்ரோல் 4th கியர் போட்டிருக்கீங்க. கிளச் எடுங்க. அதுதான் கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். நம்ம அந்த இடம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வேலைலாம் நம்மலாம் செய்யணும், கரெக்டாக செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டா தான் உங்களுக்கு அங்கே தடை இல்லாமல் அந்த வேலை வரும். செகண்ட் போடுறதுக்கு 4 போட்டிங்க, அதனால தான் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ரைட்டாக லெஃப்ட்டு ஃபர்ஸ்ட் கியரில் இருக்குது. முடிஞ்சால் செகண்ட் மாற்றிங்க. கண்ட்ரோல் பாருங்கள். அந்த செகண்டில் எடுக்கிறதுக்கே அவ்வளோ ஸ்லோவாக போயும் திணறுது. நம்ம 4th போட்டு எடுத்தால் என்ன ஆகும்? டக்குன்னு ஆஃப் ஆகிடும். அப்படியே வேக வேண்டாம். மறுபடியும் கிளச், பிரேக் தேவையில்ல, லாங் டிஸ்டன்ஸ். இப்போ கிளச்சை மட்டும் எடுத்துருங்க. ஸ்பீடு எதுவும் கொடுக்க தேவையில்லை. அது போகிற ஸ்பீட்லேயே போகலாம். கிளச்சை முழுசாக எடுத்துருங்க. அதே மாதிரி ஆக்சிலேட்டரையும் முழுசாக விட்டுருங்க. எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம ரைட் சைடு இண்டிகேட்டரை தள்ளி விட்டுறலாம். இண்டிகேட்டரை அதான் அந்த லிவரை கீழே தள்ளி விட்டுரு. அவ்வளோதான். ஹார்ன் அடிங்க. அவ்வளோதான். ரொம்ப படிப்படியாக போகிற மாதிரி. நம்ம பின்னாடி மட்டும் பார்த்து வளைக்கக்கூடாது, முன்னாடியும் பார்க்கணும். முன்னாடி நடக்கிற அந்த சுச்சுவேஷனையும் கவனிக்கணும். இப்போ அந்த வண்டிக்கு பின்னாடி நம்ம போகிற மாதிரி போயிடலாம். இப்போ அந்த பஸ்ஸை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்ல. உங்கள் ரோடை மட்டும் பாருங்கள். தைரியமாக வளைக்கும். அவ்வளோதான். உங்கள் ரோடு ஸ்டடி. அவ்வளோதான். ஒரு பதட்டம் இருக்கு உங்ககிட்ட. லைட்டாக லெஃப்ட். இப்போ ஆக்சிலேட்டரை கொடுக்க ஆரம்பி படிப்படியாக. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பீட். மெதுவா. இப்போ ஸ்பீட்.
இப்போ ஸ்பீடு ஒரே ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கு. முடிஞ்சால் லெஃப்ட்டு பிடிச்சி ஓட்டு. உங்களுக்கு பள்ளம்லாம் அதிகமாக வராது லெஃப்ட்டில் போகும்போது. சரியா இருக்கு. ரைட் போகாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சாயுதோ அவ்வளோ இழுக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஸ்லோ பண்ணுங்க. கிளச் அழுத்தி அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுட்டு அந்த வேகத்தடைக்கு ஏற்ற மாதிரி பிரேக்கை இங்கிருந்து ஆரம்பிங்க மெதுவா. லெஃப்ட் தானாவே இழுக்கும். ஓகே, இப்போ பிரேக் எப்போதும் செகண்ட் மாற்றிட்டு லாங் ஃபோக்கஸ். இப்போ வெறும் கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணி முழுசாக எடுத்துருங்க. வேற எதுவும் பண்ண வேண்டாம். வண்டி மட்டும் நேராக இருக்கான்னு பாருங்க. லாங் ஃபோக்கஸில் பார்வை கிட்ட வந்துச்சுன்னா வண்டி ஓவராக லெஃப்ட் போயிடும். அதனால தூரமாக வச்சுங்க பார்வையை. கொஞ்சம் லெஃப்ட் வந்துடுங்க, அந்த வண்டிக்கு வடிவே. ஓகே, இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை வழி பண்ணலாம். கொடுக்கலாம். பிக்கப் நிற்கணும்னா நல்லா அழுத்தி கீரை மாற்றணும், இல்லைன்னா பிக்கப் டவுன் ஆகிடும். பாருங்க, இந்த அடுத்த கீரில் இழுக்கும்போது திணற ஆரம்பிக்கும். அதனால பிக்கப் நிற்கணும்னா நல்லா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கூடுதலாக ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஹார்ன் அடி. அது கியர் மாற்றணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா அந்த வேலையை செய்யுங்க. இல்லைன்னா அந்த இருக்கிற கீர்லேயே போனோம்னா ஒரே ஸ்பீடாக போகலாம். கொஞ்சம் லெஃப்ட்லேயே போகும். ஹாரன் ஒரு முறை. ஓகே, அங்கே ஒரு வேன் நிற்குது இல்லையா லெஃப்டில், அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணி ஸ்லோ பண்ணி கிளச்சை அழுத்திருங்க. பிரேக்கில் காலை வச்சுட்டு அப்படியே ஓரம் வந்து ஸ்ட்ரெட். லாங் ஃபோக்கஸ். அந்த டிராக்டரை கவனிங்க. இப்போ பிரேக் கம்ப்ளீட்டாக ஸ்டாப். இந்த மாதிரி நச்சுன்னு அடிக்காது. பிரேக் நிற்கும் போது ஸ்மூத்தாக நிற்கணும். நச்சுன்னு நீங்கள் பிரேக் அடிச்சு நிப்பாட்டிடுவீங்க, பின்னாடி வரவன் நிற்கணும்ல, அவன் என்ன பண்ணுவான் கவனிக்கலன்னா டம்முன்னு நம்ம வண்டியை மோதிடுவான். அதனால் எல்லாத்து மேலேயும் கொஞ்சம் கவனம் வைங்க. ஓகே, நல்லா இருந்தது. அவரை விட நீங்கள் கொஞ்சம் கம்மி தான், இன்னும் நீங்கள் கவனம் கொடுக்கணும். ஸ்பீடு பிரேக்கில் கீர் மாற சொல்றா ஒன்றும் இல்லை, நீங்கள் அங்கே என்ன பண்ணோன்றது தூரத்துலேருந்தே பிளான் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரீச் பண்ணணும். நம்ம கிட்ட போய் அந்த இடத்துல யோசிக்கணும்னு போது வேலை செய்யணுமா யோசிக்கணுமானாக்கா ரெண்டுமே வராது. கரெக்டாக முடிவு பண்ணிங்க. அங்கே வேகத்தடை வருதா, நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறோம், எவ்வளோ பிரேக் அழுத்துறோம், அளவு எவ்வளோ அழுத்துறோம் அப்படின்றத கவனித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட்டுப்படுத்திட்டு முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும், ஃபோர்த்துலேருந்து வெளியே வரோம். நியூட்ரல் தள்ளி கீழே அதை கரெக்டாக விழுதான்றதை நம்ம நோட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணிடுறோம், அங்கே பாருங்க, ஃபோர்த்து அங்கே பதட்டம், ரெண்டாவது வண்டிங்க, இது எல்லாம் இருக்கும்போது நம்ம கியர் போடுங்கன்ன உடனே நியூட்ரல் பண்ணுறீங்க, மறுபடியும் கீழே விட்டுறீங்க. அதை தள்ளணுன்ற ஐடியா வராமல் போயிடும். அதை கவனித்து பண்ணணும். சரி.